ஆண்டவர் சந்நிதி சேருங்கள் இறைகுலமே, மனத்தாங்கல்களோடு அல்ல மனமாற்றங்களோடு செல்ல, மனமாற்றங்களோடு செல்ல, சமபந்தி விருந்தில் சங்கமிப்போம். ஆலய பீடம் பாருங்கள் இறை மக்களே, ஆண்டவர் சந்நிதி சேருங்கள் இறைகுலமே, வாழ்க்கையும் வழிபாடும் இணைந்திடவே வார்த்தையை வாழ்வாய் அமைத்திடுவோம். நிறைவாய் பெறுவது அருள் என்போம், இருப்பதை பகிர்வது சமம் என்போம். நல்வாழ்வே ஆன்மீக வழிபாடு, நல்வாழ்வே ஆன்மீக வழிபாடு, அந்த திருப்பலி அதற்கோர் ஏற்பாடு. ஆலய பீடம் வாருங்கள் இறை மக்களே, ஆண்டவர் சந்நிதி சேருங்கள் இறைகுலமே. தந்தை மகன் தூயாவியாரின் பேராலே ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியார் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக, உமான்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவன் இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, இன்றைய இந்த திருப்பலியை நாங்கள் ஒரு நன்றி பலியாக ஒப்புக் கொடுக்கிறோம். இறைவன் நமக்கும் நம்முடைய குடும்பங்களுக்கும் நம்முடைய நாட்டுக்கும் செய்த நன்மைகளுக்காக நன்றி கூறி இறைவனுக்கு நன்றி பலியாக ஒப்புக் கொடுக்கிறோம். சகோதர சகோதரிகளே, தூய மரண குழுக்களை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியினை ஏற்றுக்கொள்ளுகின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நம்முடைய பாவங்களை மன்னித்து நம் அனைவரையும் நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமீன். மன்றாடுவோமாக. இறைவா, உம்மையும் பிறரையும் அன்பு செய்வதில் திருச்சட்டத்தின் எல்லா கட்டளைகளையும் அடங்கியிருக்க செய்தீரே. உம் கட்டளைகளை கடைப்பிடிக்கும் நாங்கள் முடிவில்லா வாழ்வுக்கு வந்து சேர தகுதி பெற எங்களுக்கு அருள் வீராக. உம்மோடு தூயாவியார் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி புரிகின்ற உமது மகனும் எங்கள் ஆண்டவருமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமீன். முதல் வாசகம். இறைவனின் கோவிலை கட்டி முடித்து பாஸ்கா விழா கொண்டாடுங்கள். எஸ்ட்ரா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 6. இறைவசனங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டவை. கடவுளின் கோவிலை கட்டும் பணியை தடை செய்யாதிருங்கள். ஜூதர்களின் ஆளுநரும் ஜூதர்களின் மூப்பர்களும் கடவுளின் கோவிலை அது முன்பு இருந்த இடத்தில் மீண்டும் எழுப்பட்டும். ஜூதர்களின் மூப்பர் கடவுளின் கோவிலை கட்டுவதற்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பது பற்றி ஆணை பிறப்பிக்கின்றேன். அவர்கள் வேலை தடைப்படாதபடி அதற்கான முழு செலவை பேராற்றின் அக்கறை பகுதியில் இருந்து வரும் வரியாகிய அரச வருவாய் நின்று கொடுக்க வேண்டும். தாரியு என்னும் நானே இக்கட்டளையை பிறப்பித்தேன். இது சரிவர நிறைவேறப்படட்டும். இறைவாக்கினர் ஆகாயும் இத்தோவின் மகன் செக்கரியாவும் இறைவாக்கு உரைத்ததன் விளைவாக ஜூதம் மூப்பர்கள் கோவிலை கட்டினர். வேலையும் முன்னோறிக்கொண்டு இருந்தது. இஸ்ராயேலின் கடவுளது ஆணையாலும் பாரசீக மன்னர்களான சைரசு, தாரியு, அர்தக்சதா ஆகியோரின் கட்டளைகளாலும் அவர்கள் கட்டப்பட்ட பணியை முடித்தனர். மன்னர் தாரியு ஆட்சியின் 6ஆம் ஆண்டிலே அதார் திங்கள் 3ஆம் நாளிலே
கோவில் வேலை நிறைவுற்றது. இஸ்ராயேல் மக்கள், குருக்கள், லேவியர், அடிமைத்தனத்திலிருந்து திரும்பி வந்த ஏனையோர் கடவுளின் கோவில் அர்ப்பண விழாவை அக்களிப்புடன் கொண்டாடினார்கள். கடவுளின் கோவில் அர்ப்பண விழாவில் 100 காளைகளையும் 20 செம்மறிக்கிடாய்களையும் 400 செம்மறிக்குட்டிகளையும் ஒப்பு கொடுத்தார்கள். இஸ்ராயேல் குல கணக்கின்படி 12 வெள்ளாட்டு கிடாய்களை இஸ்ராயேல் மக்கள் அனைவருக்கும் பாவம் போக்கும் பலியாக செலுத்தினார்கள். மோசேயின் நூலில் எழுதியுள்ளபடி எருசலேமில் கடவுளின் பணிக்காக குருக்கள் அவர்களின் பிரிவின் படியும் லேவியரை அவர்களின் துறைகளின் படியும் அவர்கள் நியமித்தனர். மேலும் அடிமைத்தனத்திலிருந்து திரும்பி வந்த மக்கள் பாஸ்கா விழாவின் முதல் மாதத்தின் 14ஆம் நாள் கொண்டாடினார்கள். குருக்களும் லேவியரும் ஒன்றிணைந்து தங்களை தூய்மைப்படுத்தி கொண்டனர். அவர்கள் தூய்மையானார்கள். அடிமைத்தனத்திலிருந்து திரும்பி வந்திருந்த எல்லா மக்களுக்காகவும் சகோதர குருக்களுக்காகவும் தங்களுக்காகவும் அவர்கள் பாஸ்கா ஆட்டுக்குட்டியை கொன்றனர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 122 இறைவசனங்கள் 1 முதல் 5. உங்கள் பதிலாக மகிழ்வுடன் ஆண்டவரது இல்லத்திற்கு போவோம். மகிழ்வுடன் ஆண்டவரது இல்லத்திற்கு போவோம். மகிழ்வுடன் ஆண்டவரது இல்லத்துக்கு போவோம். ஆண்டவரது இல்லத்திற்கு போவோம் என்ற அழைப்பை நான் கேட்டபோது அகமகிழ்ந்தேன். எருசலேமே, இதோ நாங்கள் அடியெடுத்து வைத்துள்ள உன் வாயில்களில் நிற்கின்றோம். மகிழ்வுடன் ஆண்டவரது இல்லத்துக்கு போவோம். எருசலேம் செம்மையாக ஒன்றிணைந்து கட்டப்பட்ட நகராகும். ஆண்டவரின் திருக்குலத்தார் அங்கே செல்கின்றனர். மகிழ்வுடன் ஆண்டவரது இல்லத்திற்கு போவோம். இஸ்ராயேல் மக்களுக்கு இட்ட கட்டளைகளுக்கு இணங்க ஆண்டவரது பெயருக்கு அவர்கள் நன்றி செலுத்த செல்வார்கள். அங்கே நீதி வழங்க அரியணைகள் இருக்கின்றன. அவை தாவீது வீட்டாரின் அரியணைகள். மகிழ்வுடன் ஆண்டவரது இல்லத்திற்கு போவோம். மகிழ்வுடன் ஆண்டவரது இல்லத்திற்கு போவோம். இறை வார்த்தையை கேட்டு அதை கடைப்பிடிப்போர் இன்னும் அதிகம் பேறு பெற்றோர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசுவும் தாயும் சகோதரர்களும் அக்காலத்தில் இயேசுவின் தாயும் சகோதரர்களும் இயேசுவிடம் வந்தார்கள். ஆனால் மக்கள் திரளாக இருந்த காரணத்தினால் அவரை அணுக முடியவில்லை. உம் தாயும் சகோதரர்களும் உம்மை பார்க்க வெளியே நின்று கொண்டிருக்கிறார்கள் என்று அவர்களுக்கு அறிவித்தார்கள். அவர் அவர்களை பார்த்து இறைவார்த்தையை கேட்டு அதன்படி செயற்படுகின்றவர்களே என் தாயும் என் சகோதரர்களும் ஆவார்கள் என்றார். இது வாழ்வு தருகின்ற கிறிஸ்து இயேசுவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறை வார்த்தையை கேட்டு அதன்படி செயல்படுகின்றவர்களே என் தாயும் சகோதரர்களும் ஆவார்கள்.
ஆண்டவன் இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, இன்றைய நற்செய்தியிலே இயேசுவின் தாயும் சகோதரர்களும் இயேசுவிடம் வருகின்றார்கள். ஆனால் அங்கே பெரும் கூட்டம் ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து கொண்டிருந்தபடியால் அவரை அணுக முடியவில்லை. அந்த அளவுக்கு ஒரு பெரும் கூட்டம் அங்கே ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்க வேண்டும் என்கின்ற வாஞ்சையினாலே ஒன்று கூடியிருக்கிறது. அப்பொழுது அங்கிருக்கின்ற ஒருவர் இயேசுவை பார்த்து சொல்லுகிறார், உம்முடைய தாயும் சகோதரர்களும் உம்மை பார்க்க வெளியே நின்று கொண்டிருக்கிறார் என்று சொன்ன பொழுது இயேசு சொன்ன வார்த்தைகள் தான் ஒரு புதிய யுகத்திற்கு அடித்தளம் விடுகின்றது. அவர் சொல்லுகிறார், என்னுடைய தாயும் தந்தையும் யார்? இறை வார்த்தையை கேட்டு அதன்படி செயற்படுகின்றவர்களே என் தாயும் சகோதரர்களும் ஆவார். அன்பார்ந்தவர்களே, ஒரு இரத்த உறவுக்கு மேலாக, அதாவது மரியன்னை இயேசுவுக்கு மனு உரு கொடுத்தாள் என்கின்ற அந்த இரத்த உறவுக்கு மேலாக மரியன்னையினுடைய வாழ்க்கையிலே இன்னும் ஒரு ஆழமான ஒரு உறவு இருக்கிறது. எதுவென்று சொன்னால் அந்த வார்த்தையை கேட்டு அதன்படி செயற்படுகின்றவர்கள். நம்முடைய திரு அவை என்பது இந்த வார்த்தையை கேட்டு செயற்படுகின்ற மக்களை கொண்டதாக இருக்கிறது. ஆகவேதான் இன்றைய முதல் வாசகத்திலே இந்த புதிய ஆலயத்தை மக்கள் கட்டுகின்ற பொழுது அந்த ஆலயத்துக்குள்ளே இன்றைய பதிலுரை பாடல் சொல்வது போல ஆலயத்துக்குள்ளே நாங்கள் மகிழ்வுடன் போவோம், ஆண்டவர் இல்லத்துக்கு நாங்கள் போவோம் என்ற அழைப்பை கேட்ட பொழுது அகமகிழ்ந்தேன். எருசலேமே, இது நாங்கள் அடி வைத்து உன் வாயில்களில் நிற்கிறோம். இந்த ஆலயத்திற்கு நாங்கள் எதற்காக போகிறோம் என்றால் இந்த ஆழமான உறவை பலப்படுத்தி கொள்ள, அந்த ஆலயத்திலே ஒன்று கூடுகிறவருடைய உறவு இரத்த உறவுக்கு மேலாக இந்த இறைவார்த்தையை கேட்டு கடைப்பிடிக்கின்றவர்களுடைய அந்த ஆழமான இந்த உறவிலே கட்டப்பட்டதாக இருக்கிறது. ஆகவேதான் கத்தோலிக்க திருச்சபையிலே நாங்கள் இருக்கிற பொழுது எந்த நாட்டுக்கு போனாலும் அங்கே ஒரு திருப்பலி ஒப்புக் கொடுக்கிற பொழுது அங்கிருக்கிற மக்களோடு ஒன்றிணைகின்ற ஒரு உணவை நாங்கள் ஏற்படுத்தி கொள்கிறோம். இவர் இந்த நாட்டை சேர்ந்த குருவர், இந்த நாட்டை சேர்ந்த குருவர் என்றல்ல. எங்கு சென்று நாங்கள் ஒரு திருப்பலி ஒப்புக் கொடுக்கிறோமோ அங்கே அவர்களை எங்களுக்கு தெரியாவிட்டாலும் அவர்களோடு ஆழமான உறவிலே அந்த பலியிலே நாங்கள் இணையக்கூடியதாக இருப்பதற்கு காரணம் என்னவென்றால் இயேசு இன்று திரு அவைக்கு தருகின்ற ஒரு புதிய வரவிருக்கணும். யார் என்னுடைய தாய், யார் என்னுடைய சகோதரங்கள், எங்கெல்லாம் எந்த மூலையிலே என்னுடைய வார்த்தையை கேட்டு அதை கடைப்பிடிக்கிறவர்கள் இருக்கிறார்களோ அவர்கள் ஒரு திரு அவையாக இணைந்து கொள்கிறார்கள் என்று இயேசு நமக்கு ஒரு புதிய உறவை, புதிய வரவிலக்கணத்தை இன்றைய நாளிலே தருகின்றார். ஆகவே அன்பார்ந்தவர்களே, எங்களுடைய கிராமங்களில் இருக்கின்ற ஆலயங்களுக்காக நாங்கள் நன்றி கூறுவோம். இந்த ஆலயங்களுக்குள்ளே நாங்கள் போகிற பொழுது எங்களுக்குள்ளே வருகின்ற ஆழமான அந்த உணர்வுகளுக்காக நாங்கள் நன்றி கூறுவோம். ஏனென்றால் அந்த ஆலயங்களிலே இருந்து ஆண்டவர் எங்களுக்கு தன்னுடைய வார்த்தையை கொடுத்து கொண்டிருக்கின்றார். அந்த வார்த்தை அந்த ஆலயத்திலே வருகின்ற மக்களை ஒன்றிணைக்கிறது. ஆகவே இந்த நாளிலே நாங்களும் இறை வார்த்தையின் வழியிலே நாங்கள் வாழ நாங்கள் சமயம் கொடுப்போம். திருப்பாடல் 119 சொல்வது போல, ஆண்டவரே உம் கட்டளைகள் காட்டும் நெறியில் என்னை நடத்துமென்று அந்த திருப்பாடல் ஆசிரியர் சபிப்பது போல நாங்களும் இந்த ஆலயத்திலே கேட்கின்ற வார்த்தைகளின் வழியிலே எங்களை நடத்த எங்களுடைய வாழ்க்கை அமைத்து கொள்ள இறைவன் துணை செய்ய வேண்டும் என்று இந்த வேளையிலே எழுந்து நின்று நம்முடைய தேவைகளை ஆண்டவரிடம் சமர்ப்பிப்போம். பேரன்பின் ஊற்றே இறைவா, உம் திரு அவையில் பணிபுரியும் எம் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவியர் அனைவரும் தாம் ஏற்றுக்கொண்ட பணியை சிறப்பாக செய்ய தேவையான அருளை பொழிந்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இறை வார்த்தையை கேட்டு அதன்படி செயல்படுகின்றவர்களே என் தாயும் சகோதரர்களும் என மொழிந்த இறைவா, நாமும் உம் வார்த்தையை கேட்டு அதன்படி செயல்படுகின்ற உம்முடைய மக்களாக வாழ
வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நல்லாயனே இறைவா, இன்றைய திருப்பலியில் தொலைக்காட்சி வழியாக பின்பற்றி கொண்டிருக்கும் அனைவரையும் அவர்களது குடும்பங்களையும் நீர் ஆசீர்வதித்து அவர்களது தேவைகளை நிறைவேற்றியருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நீதியின் ஊற்றே இறைவா, எம் நாட்டை ஆளும் அரசியல் தலைவர்களை உம்பாதம் சமர்ப்பிக்கின்றோம். அவர்கள் அனைவரும் உம் மதிப்பீடுகளை பின்பற்றி மக்களுக்காக உழைக்கின்ற மனநிலையை அவர்களுக்கு அளித்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக ஆண்டவரை பார்த்து மன்றாடுவோம். எங்கள் அன்பு தந்தை இறைவாம், இந்த நாளுக்காக உம்முடைய வார்த்தைகளுக்காகவும் நாங்கள் உமக்கு நன்றி கூறுகிறோம். நாங்களும் மீது ஆழமான நெருக்கத்தை நீர் சொல்லுகின்ற வார்த்தைகள் ஏற்படுத்துகிறது என்பதை இன்றைய வாசகங்கள் நமக்கு எடுத்து எம்புகின்றன. ஆகவே நம்முடைய ஆலயங்களுக்கு நாங்கள் வருகிற பொழுது நற்கருணையிலும் இறை வார்த்தையிலும் உம்மை நாங்கள் சந்திக்க நீரே துணை புரிய வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமென். அர்ப்பணித்தோம், அனைத்தும் பகிர்ந்தே வாழுவோம். அன்பிற்கே எம்மை அர்ப்பணித்தோம், அனைத்தும் பகிர்ந்தே வாழுவோம். இதுவே எம் காணிக்கை, இதுவே எம் காணிக்கை, இதுவே எம் காணிக்கை, இதுவே எம் காணிக்கை. அன்பிற்கே எம்மை அர்ப்பணித்தோம். எமது காணிக்கை உமது ஆவியால் புனிதமாக வேண்டும். இதனால் அகிலமில் வாழ்வின் பாதையை இன்று காண வேண்டும். எமது காணிக்கை உமது ஆவியால் புனிதமாக வேண்டும். இதனால் அகிலமே வாழ்வின் பாதையை இன்று காண வேண்டும். எங்கள் உழைப்பின் பயன்களும் நிலத்தின் கொடைகளும் உமக்கு புகழ் தர உலகம் உயர்ந்திட எம்மையே பலி தந்தோ. சகோதர சகோதரிகளை நாம் அனைவரும் ஒப்புக் கொடுக்கும் இப்பலி எல்லாம் அல்ல தந்தையாகிறவனை கேட்டதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, மக்களின் காணிக்கைகளை கனிவுடன் ஏற்றருள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நம்பிக்கையோடும் பக்தியோடும் அவர்கள் அவற்றை அறிக்கையிடுகின்றார்களோ அவற்றை விண்ணக அருளடையாளங்களால் பெற்று கொள்வார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இது எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தை என்றும் வாழும் எல்லாம் வல்லறிவாய், என்னாலும் அவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும்.
ஏனில் எங்கள் புகழரை உமக்கு தேவை என்று ஆயினும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது உமது அருட்கொடையாலேயே. நாங்கள் உம்மை புகழ்ந்துரைப்பது உமது மாட்சிமை மிகுதிப்படுத்தாது என்னும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நாங்கள் மீட்படைய பயன்படுகின்றது. ஆகவே வானுதலோடு ஒன்று சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேற்றி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மையனத்திற்கு மூற்று. ஆகவே முடியாவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுமென உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட குலம் கனிந்து தம்மை கையளித்த பொழுது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனுமே இரவிருந்து அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி செலுத்தி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மேற்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமணன்று கூலியம் புரிய தகுந்தவரென எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்குமுடைய திரு அவை நினைவு கூர்ந்தலும் எங்கள் திருத்தந்தை 14ஆம் லியோ, எங்கள் ஆயர் ஜஸ்டின் ஞான பிரகாசம், எல்லா திருநாக அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தலும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் தொழில்களும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தவர்கள் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து மது திருமுகொழியினுள் ஏற்றலும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியாள், அவருடைய கணவரான புனித ஜோசப், புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு வந்தவராயிருந்த புனிதராகிய அனைவருடன் நாங்கள் இலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்று உமக்கே உரியதே. மேட்பரின் கட்டளையால் கற்பிக்க பெற்று இறைபடிப்பினியால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து சொல்வோம்: விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தை, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தரலும். ஆண்டவரே, தீமையிலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கண்ட வேண்டும் என்று உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்துதவியினால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கம் நிலமாயிருப்போமாக. நாங்கள் நோக்கி இருக்கும் பேன்பத்திற்காகவும்
எம்மட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என்னுடைய அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம்முடைய திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கனிவுடன் கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்பதற்கு அமைதியை ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உமான்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அமைதியை அருகில் இருக்கிறவர்களோடு பகிர்ந்து கொள்வோம். உங்களுக்கு அமைதி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவரே, உலகின் பாவங்களை போக்குகின்றவர். கிறிஸ்துவுடைய திருவிருந்து கலைக்கு பெற்று நாம் அனைவரும் பெறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருச்சரீரம் என்ற தன்மை நம்மை காத்து நித்திய வாழ்வு அளிப்பதாக. ஆமென். ஆமென். நற்கருணை ஆன்மீக ஜெபம். நற்கருணையில் உயிருடலாக வீற்றிருக்கும் ஆண்டவராகிய இயேசுவே, இத்தருணத்தில் அருட்சாதன வடிவில் உம்மை பெற்றுக்கொள்ள இயலாததால் நான் உம்மை ஆன்மீக ரீதியில் பெற்றுக்கொள்ள மிகுந்த ஆசையாயிருக்கின்றேன். ஆண்டவராகிய இயேசுவே, என் உள்ளத்தில் எழுந்தள்ளி வாரும். ஆமேன். என்னான்ம உணவேவா, என்னுள்ள உயிரேவா, நீ இன்றி போனால் நான் வீழ்ந்து போவேன். நான் வாழ என்னகம் வா, நான் வாழ என்னகம் வா. முன்னோருண்டனர் மன்னா மடிந்து போய், உன்னை தகுதியாய் உண்டால் வாழ்வோம், சாவை வெல்லுவோம். முன்னோருண்டனர் மன்னா மடிந்து போயினர், உன்னை தகுதியாய் உண்டால் வாழ்வோம், சாவை வெல்லுவோம். ஆவலாய் அழைத்தேன் வா இறைவா, இந்த ஏழைக்கு உன்னருள் தாயிறைவா. ஆவலாய் அழைத்தேன் வா இறைவா, இந்த ஏழைக்கு உன்னருள் தாயிறைவா. உன்னில் நான் என்னில் நீ வாழ்ந்திட வரம் தர், என் ஆன்ம உணவேவா, என்னுள்ள உயிரேவா. நீ இன்றி போனால் நான் வீழ்ந்து போவேன். நான் வாழ என்னகம் வா, நான் வாழ என்னகம் வா. இறைவனுக்கு நன்றி கூறி செவிப்போமாக. ஆண்டவரே, மது அருளுடைய எங்களால் புத்துயிர் பெற்ற எங்களுக்கு மது இடைவிடாத உதவியை கனிவுடன் என்றும் அருள்வீராக.
அதனால் மீட்பின் பலனை இம்மகள் நிகழ்ச்சிகளிலும் அன்றாட வாழ்விலும் பெற்றுக்கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவி நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆண்டவருடைய அன்பிலும் பாதுகாப்பிலும் சென்று வாழுங்கள். இறைவனுக்கு நன்றி. மாசில்லா கண்ணியே மாதாவே உன்மேல் நேசமில்லாதவன் நீசரே ஆவார். வாழ்க 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 மரியே, வாழ்க 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 மரியே. மோதாதை தாயாசை முற்பவமற்றாய் ஆதியில்லாதோனை மாதாவே பெற்றாய். வாழ்க 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 மரியே, வாழ்க 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 மரியே. மாசில்லா கண்ணியே மாதாவே உன்மேல் நேசமில்லாதவர் நீசரே ஆவார். வாழ்க 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 மரியே, வாழ்க 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 மரியே. நித்ய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்ய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்ய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். திருச்சிலுவை அடையாளத்தினாலே எங்களை எங்கள் பகைவர்களிடமிருந்து மீட்டருளும். எங்கள் இறைவா, தந்தை மகன் தூய ஆவியின் பேராலே ஆமீன்.